இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதனோடு இயல்பாகவே பிறந்ததுதான் பாவம் செய்கின்ற இயல்பு. அதிலும் குறிப்பாக மற்றவர்களை பற்றி குறை கூறுவதும் மற்றவர்களை பற்றி விமர்சனங்களை எடுத்து வைப்பதும் ஒரு இயல்பான ஒன்றாக இருக்கின்றது. யாராவது ஏதாவது வந்து சொன்னால் ஒருவரை பற்றி உடனடியாக நாம் அவரை பற்றி அறிந்திருக்கின்றோமோ அறிந்திருக்கவில்லையோ நம்முடைய விமர்சனங்களை எடுத்து வைத்து விடுவோம். அது இயல்பான ஒன்றாக மாறிவிட்டது. அதற்கு காரணம் இப்பொழுது உருவானது அல்ல, தொடக்கத்திலிருந்தே இது நிகழ்ந்து கொண்டே இருக்கின்ற ஒன்று. இதிலிருந்து நாம் வெளிப்பட்டு வர வேண்டும் என்றால் இறைவனுடைய அருளும் ஆசிரும் மிக மிக தேவையானது ஒன்றாக இருக்கின்றது. இந்த நற்செய்தி வாசகம் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மக்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து திணித்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மதிமயங்கி விட்டது, அவருடைய அறிவானது செயல்பட குறைந்து விட்டது, அவர் என்ன செய்கிறார் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றார், மதிமயங்கி விட்டார் என்று ஆண்டவர் இயேசுவின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள் ஒரு சிலர். இன்னும் ஒரு சிலர் ஒரு படி மேல் சென்று, இவர் பேய்களை எல்லாம் ஓட்டுகிறார் என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள், ஆனால் இவர் எப்படி பேய்களை ஓட்டுகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? பேய்களுடைய தலைவனை வைத்தே இவர் பேய்களை ஓட்டுகிறார். தூய ஆவியானவருடைய துணை கொண்டெல்லாம் இவர் செய்யவில்லை, கடவுளுடைய துணை கொண்டெல்லாம் இவர் செய்யவில்லை, மாறாக பேய்களினுடைய தலைவனை வைத்துக்கொண்டே பேய்களுடைய தலைவனுடைய செயலாற்றலினால் இவர் பேய்களை ஓட்டுகிறார் என்று அங்கே விமர்சனத்தை வைக்கிறார்கள். அவர்கள் சென்று பார்த்தார்களா அல்லது அவர்களுக்கு உண்மையிலுமே தெரியுமா? எதுவுமே தெரியாது. போய் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இயேசுன்ற ஒருத்தர் வந்து பேய்களெல்லாம் ஓட்டுறாருன்னு சொல்லி. உடனே இவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, பேயை வச்சு தான் பேயை ஓட்டுறாரு அப்படின்னு. நம்முடைய சாதாரண இயல்பான வாழ்க்கையிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. நீங்கள் யாராவது ஒருவரை பற்றி நல்லதை மற்றொருடம் சொல்லி பாருங்கள், உடனே சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ தெரியாமல் சொல்லிட்டு இருக்கிற, அவங்க ஒன்றும் அப்படியெல்லாம் நல்லா அந்த அளவுக்குலாம் நல்லவங்க கிடையாது அப்படின்னு உடனே எடுத்து சொல்லுவாங்க. அதை என்னமோ இவங்களுக்கு அவங்கள பற்றி முழுசாக தெரிஞ்ச மாதிரியும் இவங்க என்னமோ அவங்க கூடவே இருந்து வளர்ந்தவங்க மாதிரி அப்படியே சொல்லுவாங்க. நீங்கள் நல்ல விஷயங்களை மாற்றத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது உடனே சொல்லுவாங்க, இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் இதை நீங்கள் உற்று நோக்கி கவனியுங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஆனால் மற்றவை பற்றி நீங்கள் தவறான ஒன்று சொல்லி பாருங்கள், அது உண்மையோ பொய்யோ அது அடுத்தது, தப்பான ஒன்று சொல்லி பாருங்கள், அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த பேச்சானது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கை. இது அப்பொழுதிலிருந்தே தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. இதையெல்லாம் எதிர்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 16வது வசனங்களிலிருந்து 19வது வசனங்களில் உள்ள வார்த்தைகளிலே ஒரு ஓமையாக சொல்லுகிறார். அதற்கு முன்பாக அவர் கூறுகின்றார், அந்த வசனங்களிலே சொல்லுகின்றார், இங்க பாருங்க, மக்களை பார்த்து சொல்றார், எல்லாரும் கூப்பிட்டு சொல்றார், திருமுழுக்கு யோவான் இவ்வுலகிற்கு வந்தார், வந்த திருமுழுக்கு யோவான் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, அவர் மலைகளிலே சென்று அவர் அங்கே கடவுளோடு இறைவாக்கினராக அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் அவரை பார்த்து, என்னடா இவன் வந்து உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை, ஒன்றுமே பண்ணலை, நம்மள மாதிரி சாதாரணமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னீர்கள், இவனுக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று நீங்கள் திருமுழுக்கு யோவானை குற்றம் சாட்டினீர்கள். பிறகு மானிட மகன் வந்தார் இவ்வுலகிற்கு, வந்த பிறகு அவர் மக்களோடு மக்களாக ஒன்றாக உண்டு குடித்து வந்தார். நீங்கள் உடனே என்ன சொல்கிறீர்கள் மானிட மகனை பற்றி? இவர் அதிகமாக உண்டு கொண்டிருக்கின்றார், இவர் குடிகாரர், இவர் பாவிகளோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கின்றார், இவர் பாவிகளுக்கு நண்பன் என்று இவர் மீது குற்றம் சாட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, உங்களெல்லாம் பார்த்தா சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்குது, உங்களை பார்க்கின்ற பொழுது இந்த தலைமுறையினரை நான் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பிடுகிறேன். ஏனென்றால் சிறு பிள்ளைகள் இவ்வாறு தான் சொல்லிக்கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்றால், நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் வந்து கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து கொண்டு அழுது புலம்பவில்லை என்று இந்த சிறு பிள்ளைகளை போன்று ஏதாவது ஒன்றை சொல்லி சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி போன்ற மக்களாக தான் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே எடுத்து கூறுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வுலகிலே நாம் எது செய்தாலும் சரிதான், உங்கள் வீட்டிலே நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு எதிரான இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் இந்த விமர்சனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே பெற்ற விமர்சனங்கள்.
சென்ற இடமெல்லாம் நல்லவற்றை செய்து கொண்டு சென்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பாராட்டுக்கள் கிடைத்ததோ அல்லது நல்ல பெயர் கிடைத்ததோ அவற்றை காட்டிலும் அதிக அளவிலே அவர் மற்றவர்களால் குறை கூறப்பட்டார், பழி சுமத்தப்பட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உங்கள் குடும்பங்கள்லையும் அப்படியே பாருங்கள், இதுதான் உங்களுக்கு நிகழும். அதனால் நீங்கள் இதெல்லாம் நிகழும் பொழுது ரொம்ப பெருசாக ஐயோ எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு யோசித்து மனம் தளர்ந்து விடாதீர்கள். குடும்பத்தில் நீங்கள் எவ்வளவுதான் மாடாக உழைச்சாலும் சரிதான், காலையிலிருந்து நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஈவினிங் கணவர் வருவார், வந்து அப்படி என்னத்தை நீ செஞ்சிட்ட காலையிலிருந்து, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு சொல்லுவார். குழந்தைங்களை பார்த்து குழந்தைங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் தியாகம் செய்து கொண்டே இருப்பீர்கள். கொஞ்சம் பெரியவனான பிறகு குழந்தை பார்த்து அந்த பையனோ அந்த பொண்ணை கேட்பாங்க, நீ அப்படி என்னத்தை செஞ்சுட்ட, உன்னை யார் பெற்றுக்க சொன்னாங்க, நானா பெற்றுக்க சொன்னேன் அப்படின்னு கேட்பாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் வயதானவர்களை பாருங்கள், அவங்களும் ஒரு காலத்தில் அப்படியே இருந்திருப்பாங்க. வயதான பிறகு இந்த வயதான காலத்தில் ஏன் இப்படி எங்களை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கிற, அவர்கள் செய்த நல்லவற்றையும் அவர்கள் நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்த பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த தியாகத்தை மறந்துவிட்டு உடனடியாக இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் பழி சொற்கள் உங்கள் மீது வந்து விழுந்து கொண்டே இருக்கும். நீங்கள் செய்கின்ற 100 நல்ல காரியங்களை யாரும் இங்கே பார்ப்பது கிடையாது. 101வது நீங்கள் ஏதாவது ஒரு சிறு தவறு செய்து விட்டீர்கள் என்றால் அந்த ஒரு சிறு தவறு தான் உலகத்திலே மிகப்பெரிய தவறாக அந்த குடும்பத்திலே பிரதிபலிக்கப்பட்டு நீங்கள் ஒரு மிகப்பெரிய குற்றவாளியாக அங்கே நிறுத்தப்படுவீர்கள். இது நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்று. இவ்வாறு நடக்கின்ற பொழுது மனம் தளரக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இப்படி தான் நிகழ்ந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவர் செய்து கொண்ட நல்ல செயல்களை அவர் நிப்பாட்டிவிடவில்லை, நிறுத்திவிடவில்லை. இவன் பேய்களை வைத்து பேய்களை ஓட்டுகிறான் என்று சொன்ன காரணத்திற்காக என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேய்களை ஓட்டுவதை நிறுத்திவிட்டாரா? கிடையவே கிடையாது. இவர் தீயவன் என்று சொல்லுவதால், இவர் பாவிகளுடைய நண்பர்கள் என்று சொல்லுவதால் அவர் செய்து கொண்டிருந்த நல்ல காரியங்களை விட்டு விட்டாரா? உடல் நலம் அளிக்காமல் சென்று விட்டாரா? பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்காமல் இருந்து விட்டாரா? கிடையவே கிடையாது. அவர் மீது எரியப்பட்ட விமர்சனங்கள் அனைத்தையும் அவர் மிதித்து கொண்டு அவர் தன்னுடைய வாழ்விலே நல்லவற்றை செய்து கொண்டே சென்றார். இது நாமும் அவ்வாறு வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எவ்வளவுதான் நம் மீது பழி சொற்கள் சுமத்தப்பட்டாலும், எவ்வளவுதான் நாம் நல்லவர்களாக இருந்தாலும், இந்த பழிகள் நம் மீது சுமத்தப்பட்டாலும் நாம் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய நல்லவற்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு நாம் நல்லவற்றை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் நமக்கு என்றும் துணையாக இருப்பார். கடவுள் என்றும் நம்மோடு இருந்து கொண்டு நம்மோடு செயலாற்றி கொண்டிருப்பார். கடவுள் நமக்காக என்று எப்பொழுதும் பரிந்து பேசுவார். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எண்ணிக்கையாகமம் நூல் 12வது அதிகாரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. மோயிசன், ஆரோன், மிரியம் இவர்கள் 3 பேரும் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே மோயிசன் தலைவராக இருக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஆரோனும் மிரியமும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டத்திலே ஆரோனும் மிரியமும் மக்களிடத்திலே சென்று சொல்லுகின்றார்கள், என்ன எப்போ பார்த்தாலும் மோயிசன் மோயிசன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள்? கடவுள் மோயிசனோடு மட்டும்தான் பேசிக் கொண்டிருக்கின்றாரா? அந்த கடவுள் எங்களோடு பேசவில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? கடவுள் மோயிசனோடு மட்டும் பேசவில்லை, கடவுள் எங்களோடும் தான் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்று மோயிசனுடைய அதிகாரத்திற்கு எதிராக, மோயிசனுடைய தலைமைத்துவத்துக்கு எதிராக, மோயிசனுக்கு கடவுள் கொடுத்த அந்த அதிகாரத்திற்கு எதிராக அங்கே அவருடைய சகோதரர்கள், உறவினர்கள் தான் பேசுகிறார்கள், வேறு யாரும் கிடையாது. மோயிசனுக்கு எதிராக பேசுது யாரு? அவருடைய உறவினர்கள். அவங்க அக்கா தான் மிரியம், அவங்க தான் பேசுறாங்க. மோயிசனிடம் மட்டும்தான் கடவுள் பேசுறவர், எங்கள்கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே கடவுள் மோயிசன், மிரியம், ஆரோன் இவர்கள் 3வரையும் அந்த கூடாரத்திற்கு வர சொல்லுகின்றார். வர சொன்ன பிறகு அவர் மிரியத்தையும் ஆரோனையும் பார்த்து கேட்கின்றார், உங்களுக்கு எவ்வளவு தைரியம், எப்படி நீங்கள் உங்களால் என்னுடைய ஊழியன் மோயிசனுக்கு எதிராக பேச முடிந்தது? உங்களிடத்தில் எத்தனை இறைவாக்கினர்கள் இருந்தார்கள், அத்தனை இறைவாக்கினர்களும் அவர்களிடத்தில் பேசிய போது நான் அவர்களுக்கு கனவின் வாயிலாகவும் அல்லது மற்ற சில அறிகுறிகள் வாயிலாகவும் தான் நான் அவர்களிடத்தில் பேசினேன். ஆனால் என்னுடைய மோயிசனின் வழியாக மட்டும் நான் நேருக்கு நேராக பேசினேன் என்று கடவுள் குறிப்பிடுகின்றார். அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களுக்கு தண்டனை கொடுத்துவிட்டு கடவுள் சென்று விடுகின்றார். ஆக நம்முடைய வாழ்விலே நாம் நல்லவற்றை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை பற்றி ஏதாவது தவறாக பேசுகிறார்கள் என்றால் நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் நமக்காக என்று அவர்களுக்குரிய தண்டனையை கொடுத்து விட்டு செல்வார். இதைதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள்.
அப்படி யாராவது தீர்ப்பிட்டால் அவர்கள் எந்த தீர்ப்பால் மற்றவர்களுக்கு தீர்ப்பளிக்கிறார்களோ அதே தீர்ப்பு அவர்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லுகின்றார். நீங்கள் மற்றவர்களை பற்றி தவறாக சொல்லுகின்ற பொழுது அதற்கான தண்டனையை கடவுள் உங்களுக்கு கொடுத்து விடுவார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இது ஒரு புறம். மற்றொரு புறம் இன்னும் ஒன்று இருக்கின்றது. நம் மீது எப்படி மற்றவர்கள் பழி சுமத்தக்கூடாது என்று நாம் ஆசைப்படுகின்றோமோ, நம் மீது மற்றவர்கள் யாரும் தவறான கருத்தை எடுத்து வைக்கக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோமோ, அதே போன்று நாமும் மற்றவர்கள் மீது பழி சுமத்தாமல் இருக்க வேண்டும். நாமும் மற்றவர்கள் மீது தவறான கருத்துக்களையும் தவறானவற்றையும் பற்றி பரப்பி கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார், நீங்கள் மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆக மற்றவர்கள் உங்களை பற்றி நல்லவற்றை பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நீங்களும் மற்றவர்களை பற்றி நல்லவற்றை பேசுங்கள். மற்றவர்கள் உங்களை பற்றி தவறானதை பேசக்கூடாது என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் நீங்களும் மற்றவர்களை பற்றி தவறானதை பேசாதீர்கள். மற்றவர்கள் உங்களை குறை கூறக்கூடாது என்று நினைக்கிறீர்கள் என்றால் நீங்களும் மற்றவர்களை பற்றி குறை கூறாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகின்றார். புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 29வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார், கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. மற்றவர்களுடைய வாழ்விற்கு பயனளிக்கக்கூடிய அருள் நிறைந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இவ்வாறு செய்யவில்லை என்றால் நீங்கள் தூய ஆவியானவருக்கு துயரம் அறிவிக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். நாம் எப்பொழுது மற்றவர்களுக்கு எதிராக கெட்ட வார்த்தைகளை நாம் பேசுகின்றோமோ அப்பொழுது நாம் தூய ஆவியானவருக்கு துயரத்தை வர வைக்கின்றோம். ஆனால் அருள் நிறைந்த நல்ல வார்த்தைகளை நாம் மற்றவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது தூய ஆவியானவருக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றோம். அதன் வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுகின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களை, மற்றவர்களை பற்றி நாம் நல்லவற்றை பேசுகின்ற பொழுது நாம் நல்லவற்றை பெற்றுக்கொள்ளுகின்றோம். மற்றவர்களை பற்றி நாம் தவறானதை பேசுகின்ற பொழுது நாம் தவறானவற்றை பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நல்லவற்றை பேசுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களை பற்றி நல்லவற்றை கூறுங்கள். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கடவுளிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை மற்றவர்கள் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவருடைய வாழ்விலை ஒளியேற்றக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவருடைய வாழ்விலை மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும், மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை போக்கக்கூடியதாகவும், மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை அகற்றக்கூடிய நல்ல சொற்களாக அருள் நிறைந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து குறிப்பிடுகின்றார். எனவே நல்லவற்றை பேசுவோம், இறைவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம். ஆமேன்.